ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய 15 மினிட் சார்ட் அண்ட் நம்ம இன்னைக்கான நிஃப்டி அனாலிசிஸ்க்குள்ள ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேத்திக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் குரூப்பில் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் காலையில் நான் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டிருப்பேன். பட் ஸ்டில் என்னால் இன்னைக்கு வாய்ஸ் மெசேஜ் போட முடியல. பட் ஸ்டில் மேனேஜ் டு மேக் அ டெக்ஸ்ட் மெசேஜ். ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிஃப்டியோடைய நெக்ஸ்ட் குரூஷியல் பாயிண்ட் 21,000. ஒன்ஸ் அது பிரேக் ஆனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து டவுன் சைடில் போகலாம். ஆர்எல்ஸ் அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறப்ப நம்ம அப்பர் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கான மார்க்கெட்டில் நம்மளுடைய பிளானிங்காக இருந்திருக்கும். அண்ட் எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸ் அந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஓப்பன் ஆனது வந்துட்டு 21,050 சம்திங்கில் ஓப்பன் ஆனாங்க. ஸோ நம்ம சொல்லியிருந்த குரூஷியல் பாயிண்ட் வந்து 21,000 எக்ஸாக்ட்லி இந்த ரீஜன். ஸோ இதுக்கு கீழே வந்துச்சுன்னா நீங்கள் புட்டில் போகலாம். மாரல்ஸ் இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறப்ப நம்ம கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிளானாக இருந்துச்சு. அண்ட் எக்ஸாக்டாக மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆனாங்க. ஓப்பன் ஆன உடனே அப்டேட்டான ஒரு டவுன் சைட் மொமெண்டம். பட் ஸ்டில் இந்த டவுன் சைட் மொமெண்டம் நமக்கு கிளியரிங் கட்டான க்ளோசிங் வைக்கல. நான் இதுக்கு முன்னாடி எப்படி வந்துட்டு ஒரு கிளியரிங் கட்டான க்ளோசிங்கை பார்த்துருக்கணும் அப்படிங்கிறதுக்கான செப்பரேட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுபடி நம்மளோட தேரிப்படி இதுக்கு கீழே இன்னும் மார்க்கெட்ஸ் க்ளோசிங் பண்ணலை. ஸோ அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க. ஸோ நீங்கள் அந்த இடத்துல கால் ஆப்ஷன் சைடில் போயிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கான மார்க்கெட்டில் ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். ஸ்டில் இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் நான் சொல்ல வரல. ஒரு ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் இன்னைக்கான மார்க்கெட்டில் உங்களால் மேக் பண்ணியிருக்க முடியும். அண்ட் லாஸ்ட் 2 டேஸாக பார்த்தீங்கன்னா கான்ட்ரரியாக மார்க்கெட் மொமெண்டம் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் டே நமக்கு ஒரு நல்ல டவுன் சைட் மொமெண்டம், இன்னைக்கான மார்க்கெட்டில் ஒரு ரீசனபிள் அப்பர் சைடு மொமெண்டம். அண்ட் அந்த டவுன் சைடை ஃபுல்லாக ரெக்கவரி பண்ணலைனாலும் ஆஃப் ஆஃப் த டவுன் சைடை இன்னைக்கான மார்க்கெட்டில் நமக்கு ரெக்கவரி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் நமக்கு ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயமா நான் பார்க்குறது என்னன்னா டேட்டாஸ் தான். ஸோ ஒன்ஸ் எஃப்ஐஸ் அண்ட் டிஏஸ் எந்த சைடில் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நாளைக்கான மார்க்கெட்டில் நம்மளால ஓரளவுக்கு ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லிட முடியும். பட் ஸ்டில் இப்போதைக்கு எஃப்ஐஸ் அண்ட் டிஏஸ் நான் பார்க்கணும் இன்னும் வெப்சைட்ஸில் எதுலையும் அப்லோட் பண்ணலை, என்எஸ்சி வெப்சைட்ஸில் இன்னும் அப்லோட் பண்ணல. ஸோ ஒன்ஸ் எஃப்ஐஸ் அண்ட் டிஏஸ் வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் தெரியும் வெதர் மார்க்கெட் நாளைக்கு அப்பில் போகுமா இல்லை டவுனில் போகுமா அப்படிங்கிறது. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேஷன் நடக்கும் தான், அதாவது முன்னாடி நாள் ஒரு பெரிய டவுன் சைடும் அடுத்த நாள் ஒரு பெரிய அப்பர் சைடும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஃப்ளக்சுவேஷன் வாலட்டிலிட்டி நடக்கும் தான் யூஸ்வலி எஃப்ஐஸ் அண்ட் டிஏஸ் சம்வேர் சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி சேஞ்ச் ஆகாமல் அது ஃபர்தர் ட்ரெண்ட் சேஞ்சுக்கு கூட கொண்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஐ திங்க் இன்னும் டேட்டா ரிலீஸ் பண்ணல. ஸோ நான் என்ன நினச்சேன்னா டேட்டா ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம்னு நினச்சேன். பட் ஸ்டில் டைமுங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கிறதுனால நான் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் டேட்டா வந்ததுக்கப்புறம் நம்ம செப்பரேட்டாக டெலிகிராம் குரூப்பில் என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனோட அனாலிசிஸ்க்குள்ளே மூவ் பண்ணலாம். நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பாயிண்ட் நான் ஒரு குரூஷியல் பாயிண்ட்டாக பார்க்குறேன். விச் இஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு 21,350. ஸோ இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து ஆப்வியஸ்லி ஒரு 70 பாயிண்ட்ஸுக்கு மேலே தான் இருக்காங்க. கொஞ்சம் தள்ளி தான் நான் சொல்லியிருக்கேன். பிகாஸ் நமக்கு நெக்ஸ்ட் அப்டேட்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்னு சொல்லி பார்க்கணும்னா இதுதான். ஸோ அதனால் இந்த ரீஜன் கிட்ட ஒரு ஜோன்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் இந்த ஜோன்ஸோட கோஆர்டினேட்ஸ் நான் மேபி ஷோ பண்ணுறேன். ஸோ இதுதான் இந்த ஜோன்ஸோட கோஆர்டினேட்ஸ் விச் இஸ் ஆல்மோஸ்ட் 21,362 to 21,335. ஸோ ஒன்ஸ் இந்த ரீஜனுக்கு மேலே நமக்கு சஸ்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா we can expect an upper side momentum from that point, or else இதுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறப்ப நம்ம புட் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய குரூஷியல் பாயிண்ட்டை நான் பார்க்குறது விச் இஸ் 21,350. ஸோ 21,350க்கு அப்பர் சைடில் நமக்கு சஸ்டெயின் ஆகும் வெதர் we can expect an upper side momentum, or else அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிறப்ப நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைடு மொமெண்டமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா நமக்கு ஃபர்தராக டவுன் சைடு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்பர் சைடில் போனதுனால இது ஒரு ட்ரெண்ட் சேஞ்சாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்கு சில பேர் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க வாட்ஸ்அப்பில். ஐ திங்க் ஸோ இது வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் சேஞ்சாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. பட் ஸ்டில் நம்ம இன்னும் நிறைய டைப் ஆஃப் அனாலிசிஸ் பண்ணணும். முன்னாடி நம்ம டேட்டாஸ்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால ஒரு கிளியரிங் கட்டான வியூ பாயிண்ட் சொல்ல முடியும். இன்னும் டேட்டாஸுங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஒரு பிளாக் ஹோலாகவே இருக்குது. அது நமக்கு இன்னும் தெரியலை, ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. ஸோ ஒன்ஸ் டேட்டாஸ் வந்ததுக்கப்புறம் தான் என்னாலே ஒரு கிளியரிங் கட்டான ஸ்டாண்ட் எடுக்க முடியும். ஸோ இப்போதைக்கு நெக்ஸ்ட் குரூஷியல் பாயிண்ட் விச் இஸ் ஆல்மோஸ்ட் 21,350. நம்ம டேட்டாஸ் பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை. இந்த பாயிண்ட் கட் ஆச்சுன்னா காலில் போங்க, இது கீழே இருக்கணும் புட்டில் போகலாம். அண்ட் அனதர் திங் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்ம ப்ரீவியஸ் டே என்ன தான் அனலைஸ் பண்ணி டேட்டா இந்த மாதிரி வந்து இருக்க ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட அடுத்த நாள் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதோ அதை பொறுத்து தான் இந்த டேவே முடிவாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்த நாள் மார்க்கெட்ஸ் எங்கே ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு எப்போ தெரியும்னா அடுத்த நாள் காலையில் ஆல்மோஸ்ட் ஒரு 9 o'clock போல தான் தெரியும். ஸோ ஒன்ஸ் 9 o'clock நான் செப்பரேட்டாக இன்னொரு டெக்ஸ்ட் மெசேஜோ இல்லை வாய்ஸ் மெசேஜோ நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் அப்லோட் பண்ணுவேன். சப்போஸ் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் இன்னும் யாராச்சும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க் கிவன் இந்த டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்தராக பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ்க்குள்ளே மூவ் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட 15 minute சார்ட். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் நமக்கு மொமெண்டம் கொடுத்தது, அதாவது ப்ரீவியஸாக டவுன் சைட் மொமெண்டம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட ஓப்பனிங் பாயிண்ட்லேருந்து க்ளோசிங் பாயிண்ட்ஸ் கம்பேர் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 1.9%, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 2%. அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்டில் நமக்கு அப்பர் சைடு அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா இன்னையோட ஓப்பனிங் பாயிண்ட் டு க்ளோசிங் பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணி பார்த்தோம்னா 1.5%. கிட்டத்தட்ட நேற்று கொடுத்த டவுன் சைடு மொமெண்டமே இன்னைக்கான மார்க்கெட்டில் ஆஃப் உள்ள ஒரு 75% வந்துட்டு ரெக்கவர் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். 75%க்கு மேலே ரெக்கவர் பண்ணிட்டாங்கன்னு தான்
தான் சொல்லி ஆகணும். இப்போ நமக்கு லாஸ்ட் 2 டேஸோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பாயிண்ட்டை கன்சாலிடேட்டட் வியூ பாயிண்ட்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங் இங்கே ஓப்பனிங் இங்கே அண்ட் இன்னையோட மார்க்கெட்டோட க்ளோசிங் இங்கே. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 0.5% தான் நமக்கு மொமெண்டமே இருந்திருக்கு. இது நார்மலான ஒரு மொமெண்டம். கடைசி 2 நாளில் 0.5% டவுன் சைடில் வருது அப்படின்னா இது ஒரு ஆக்சுவலி கன்சாலிடேஷன் மார்க்கெட். ஸோ க்ளோஸ் டு க்ளோஸ் பாயிண்ட்ல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஓவராலாக என்னதான் நமக்கு இந்த அளவுக்கு சாவசான வாலட்டிலிட்டி இருந்தாலும் கூட ஸ்டில் இட்ஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ கன்சாலிடேஷன் மார்க்கெட். ஸோ அகைன் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் எஃப்ஐஸ் அண்ட் டிஐஸ் இந்த டைமில் எந்த ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லாமே டிசைட் ஆக போகுது. ஸோ பேங்க் நிஃப்டியோட க்ரூஷியல் பாயிண்ட்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா இந்த ரீஜன் எடுத்துக்கலாம். இந்த ரீஜன்லேருந்து இது வரைக்குமே நம்ம வந்துட்டு ஒரு க்ரூஷியல் பாயிண்ட் எடுத்துக்கலாம். பிகாஸ் இந்த ரீஜனுக்குள்ளே இருக்கோம்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் பேங்க் நிஃப்டி கன்சாலிடேட்டட் ஆகியிருக்கு. ஸோ அகைன் மார்க்கெட்ஸ் இந்த ரீஜனுக்குள்ளே போனாங்கன்னா திருப்பி பேங்க் நிஃப்டி கன்சாலிடேஷனுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஒன்ஸ் இந்த ரீஜன் கட் ஆகட்டும், விச் இஸ் ஆல்மோஸ்ட் 47,660 அது கட் ஆச்சுன்னா புட்டில் போங்க. அரல்ஸ் மேலே வந்துட்டு 48,150 இது கட் ஆச்சுன்னா காலில் போங்க. இன்பிட்வீன் இந்த ஜோன்ஸ்குள்ளே இருக்கணும் நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது குட் பி எ பெட்டர் ஆப்ஷன். ஸோ ஒன்ஸ் 47,660 கட் ஆகட்டும் நீங்கள் புட்டில் போங்க. ஆர் 48,150 கட் ஆகட்டும் நீங்கள் காலில் போங்க. இன்பிட்வீன் இந்த ஜோன்ஸ்குள்ளே இருக்கிறப்ப நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸை வச்சு ஸ்கேல்பிங் ட்ரேடிங் பண்ணுறது குட் பி எ பெட்டர் ஆப்ஷனுங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஆப்வியஸ்லி இது கொஞ்சம் பெரிய ஜோன்ஸ் தான், நான் இல்லைன்னு சொல்ல, பட் ஸ்டில் இது கொஞ்சம் சேஃபர் சைடாக இருக்கும். அண்ட் நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அப்டேட்டட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கான மார்க்கெட் இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மேக் ஷூர் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். Until then, this is Kanan signing off from Master Trades.